என்னுடைய பெயர் முத்தமிழன். என்னுடைய கேள்வி ஒரு வாக்கியத்தில் இருக்காது. இந்த முதல் கேள்வி என்பதால் நான் கேட்கக்கூடிய கேள்வி புரிந்து அதற்குரிய பதிலை தருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சாதாரணமாக ஒரு மாணவன் 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு பரீட்சையில் தோல்வி அடைந்து விட்டால் மீண்டும் பரீட்சை எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சைவ சித்தாந்தத்தில் ஒரு முறை பிறந்த ஒரு ஆன்மா தன்னுடைய வாழ்நாளில் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி எடுக்கிறது என்று சொல்கிறது. இஸ்லாமில் ஒரு முறை பிறந்த ஆன்மா மீண்டும் பிறப்பதில்லை என்று சொல்லப்படுகிறது. சாதாரண மனிதன் நடத்தக்கூடிய தேர்விலேயே மறுமுறை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது பேரருளாளன் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஒரு முறை மட்டும்தான் பிறப்பதற்கு அனுமதிப்பாரா? அப்படி அனுமதித்தால் அனைத்து பிறவிகளையும் ஒரே மாதிரி அல்லவா அவர் தோற்றி இருக்க வேண்டும்? ஒருவர் பணக்காரராகவும் ஒருவர் ஏழையாகவும் பிறப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான பதிலை தாங்கள் தருமாறு சபையினர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மனிதன் பல பிறவிகள் எடுக்கிறான், 7 பிறவிகள் எடுக்கிறான் என்று எங்கள் சித்தாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிறவியில் ஒரு நல்ல கெட்டவனாக நல்லவனாக சொன்னால் அதுக்கு ஏற்றவாறு அடுத்த பிறவியில் அதற்கான பரிசுகளை எல்லாம் பெறுவான். இங்கே ஒரு கெட்டவனாக வாழ்ந்தான்னு சொன்னால் அவன் திரும்ப ஒருக்கா பிறப்பெடுத்து என்ன செய்வான்? அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறப்பை அவன் அடைவான். இப்படி 7 ஜென்மங்கள் இருப்பதாக நாங்கள்லாம் நம்புகிறோம். ஆனால் இஸ்லாத்தில் இப்போ இருக்கிற ஒரு பிறவி தான், திரும்ப ஒரு தடவை நாம் பிறப்பது கிடையாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தில் மனிதர்கள் பரீட்சை எழுதுகிறாங்க, தோற்று போயிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வாய்ப்புகள்லாம் கொடுக்குறாங்க. இப்போ கருணை உள்ள கடவுள் நமக்கு மறுபிறவி அடுத்தடுத்த வாய்ப்புகளை கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இது ஒரு அநியாயமாக இருக்கிறது, கடவுளுடைய கருணைக்கு அது ஏற்றதா இல்லையே என்கிற மாதிரியான ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த கருணை விஷயத்தை ரெண்டாவது வச்சுக்கிடுவோம். மறுபிறவி இருக்குதா இல்லையா என்பதற்கு நம்முடைய அறிவை கொண்டு இந்த உலகத்து நடைமுறையை கொண்டு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னால் மறுபிறவி இருக்குன்னு யாருமே சொல்லவே முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்? இன்றைக்கு நம்ம ஒரு 700 கோடிக்கு நெருங்கிட்டோம் மக்கள். இன்றைக்கு உலகத்தில் சுமார் 700 கோடி அளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இந்த 700 கோடி மக்களும் ஆரம்பத்திலேருந்தே 700 கோடியாவா இருக்கிறோம்? இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 600 கோடி தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 500 கோடி தான் இருந்தோம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 300 கோடி இருந்திருப்போம். இன்னும் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி 100 கோடியாக இருந்திருப்போம். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனால் 50 கோடி, 10 கோடி, 2 கோடி, 1 கோடி, 10 லட்சம், 5 லட்சம், 1 லட்சம், 10,000, 5,000, 2,000, 2 பேரில் முடியும். அப்போ இந்த உலக மக்கள் இன்னைக்கு 700 கோடி பேராக இருந்தாலும் முதல்ல இருந்தது ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேருக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாக பல்கி பெருகி ஒரு காலத்திலே அதிகமாகி தான் இன்னைக்கு 700 கோடியாக இருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நம்ம இந்தியாவுடைய ஜனத்தொகை இன்னைக்கு 110 கோடி பேர் இருக்கிறோம். இதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேர்த்தீங்கன்னு சொன்னால் 150 கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த 3 நாட்டுக்குள்ள. இந்த 3 நாடும் சேர்ந்தால் முன்னாடி இந்தியா. வெள்ளைக்காரன் காலத்தில் எல்லாம் பிரியாமல் தானே இருந்தோம், எல்லாம் ஒரே நாடாக தான் இருந்துச்சு. அப்போ பாரதியார் படிக்கிறாரு, 30 கோடி முகமுடையால் இந்த இந்தியாவில் 30 கோடி மக்கள் இருக்கிறோங்கிறார். 150 கோடி அது. அவர் எதை 30 கோடின்னு சொன்னாரோ அது 5 டைம்ஸ் பெருகி இருக்கு, 5 மடங்காக பெருகி 150 கோடி பேர் இருக்கிறோம். அப்போ பாரதியார் காலத்துக்கு நமக்கு எவ்வளோ சின்ன இடைவெளி தான் இருக்கிறது, 10,000 வருஷம்லாம் ஆயிரல. அப்போ பாரதியார் காலத்தில் 30 கோடியாக இருந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஜனத்தொகை இன்றைக்கு 150 கோடிக்கு மேலே போய்விட்டது என்று சொன்னால் அப்போ இப்படித்தான் ஜனத்தொகை பெருகி கொண்டே இருக்கிறது. இது யாருக்கும் மறுக்க இயலாத உண்மை. இதுக்கு யாருக்காவது மறுப்பு இருக்குமா? இந்துக்களுக்கு இதில் மறுப்பு இருக்காது, முஸ்லீமுக்கு மறுப்பு இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மறுப்பு இல்லை, நாத்திகருக்கு மறுப்பு இல்லை, விஞ்ஞானிக்கு மறுப்பு இல்லை. என்ன மறுப்பு இல்லை? இதே நம்பரில் முன்னாடி இருக்கவில்லை, குறைந்த எண்ணிக்கையாக இருந்து அப்படி பெருகித்தான் மனித குலம் போய்கிட்டே இருக்கிறது. இந்த 700 கோடியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை இன்னொரு 1000 வருஷத்துக்கு பிறகு போட்டிங்கன்னா 1400 கோடி ஆயிரும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, மறுபிறவி இருக்குன்னு வைங்க, இந்த நம்பர் கூடவே கூடாது. 2 பேர் தானே கடவுள் படைச்சாரு. அந்த 2 பேர் மறுபிறவி எடுத்தால் மறுபடியும் 2 பேர் தானே இருக்கணும்.
2 பேர் பிறவி கடவுள் படைச்சிட்டாரு. அந்த 2 பேரும் அவர்களுக்கு சான்ஸ் கொடுத்து பிறக்கிறாங்கன்னா மறுபடியும் எத்தனை வரணும்? அந்த 2 தான் வரணும். மறுபடியும் 2 தான் வரணும். மறுபடியும் 2 தான் வரணும். அப்போ இந்த 700 கோடி எங்கேருந்து வந்தது? நாமளே மறுபிறவி எடுக்கிறோம்னு சொன்னா அப்போ 30 கோடி மக்களை வச்சு அதை அடிப்படையாக வச்சு பேசுவோமே. 30 கோடி மக்கள் மறுபிறவி எடுத்தா 30 கோடி தானே இருக்கணும். 150 கோடி எப்படி போனுச்சு? 30 பாரதியார் காலத்தில் இருந்த 30 கோடி மக்களுக்கு கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்தாருன்னு சொன்னா மறுபடியும் 30 கோடி தான் வரணும். அப்ப நம்ம பார்க்கிறோம் அந்த முந்தி போனவனுக்கும் பிந்தி போனவனுக்கு மத்தியில் பெரிய லார்ஜ் நம்பர் வித்தியாசம் இருக்கிறது. பெரிய டிஃபரெண்ட்லையாக வளர்ந்துகிட்டு இருக்கணும், தாறுமாறா பெருகி கொண்டிருக்கணும். அப்போ அந்த உயிர் தான் திரும்ப வருது, அது கிடையவே கிடையாது. புதுசு புதுசாக தான் பிறவி எடுக்கிறோங்கிறது தான் அது லாஜிக்காக நமக்கு என்ன செய்கிறது, விளங்குறது. குறையலை, அதே நம்பர்லாம் இருக்கலை, கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நம்ம விளங்குறோம் இது சான்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல, புதுசு புதுசாகத்தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. சரி அப்படி வச்சுக்கிருவோம். 30 கோடி பழைய ஆளுக்க, 120 கோடி புதிய ஆளுக்கன்னு ஒரு பேச்சு வச்சுக்கிருவோம். அப்படி கூட ஒரு பதில் சொல்லலாம். இந்த 150 கோடியில் யாருன்னு கேட்டால் 30 கோடி பிறவி எடுத்தவன், இன்னொரு 120 கோடி பேர் ஃப்ரெஷ்ஷாக வந்தவன் அப்படின்னு வைத்து கொண்டோமே. ஆனால் சரி அப்படி வச்சுக்கிருவோம். கடைசியாக ஒரு காலம் இருக்குல்ல, அழிகிற காலம், உலகம் அழிய போகுது. அந்த காலத்தில் ஒரு 200 கோடி பேர் வந்திருப்பான். அவனுக்கு மறுபடியும் அழிஞ்சு போயிருமே, அவனுக்கெல்லாம் மறுபிறவி எங்க? இப்போ இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே. 30 கோடி பேர் பாரதியார் காலத்தில் இருந்தான், அந்த 30 கோடி பேர் இங்கே பிறந்துட்டான். மேற்கொண்டு ஒரு 120 கோடி பிறந்துக்கிட்டான்னு வச்சுக்கிருவோம் பேச்சுக்கு. இந்த 120 கோடி பேர் அடுத்த பிறவியில் வருப்பான்னு வச்சுக்கிருவோம். இன்னைக்கே உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் ஒரு நாள் அழியும். ஒரு நாள் உலகம் அழியும் என்பதை 3 மதங்களுமே சொல்லுது. கிறிஸ்துவ மதம் சொல்லுது, இந்து மதம் சொல்லுது, இஸ்லாம் மதம் சொல்லுகிறது. அப்போ உலகம் சொர்க்கானர்கள் அப்போ தான் வரப்போகிறது. இப்போ உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னால் இந்த 120 கோடி பேர் அவனுக்கு எங்கே இன்னொரு பிறவி எங்கே? அவனுக்கு ஏன் சான்ஸ் இல்லை? எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இவனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இல்லை. இந்த அதாவது லாஜிக்கு ஒத்து வரல மறுபிறவிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக விளங்க வேண்டியது, ஒரு மனிதன் செய்த நன்மைக்காக பரிசு கொடுக்குறோம், ஒரு மனிதன் செய்த தீமைக்காக தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது தெரியணும். என்ன தெரியணும்? ஒரு பரிசு கொடுக்குறோம் என்று சொன்னால் நீ இன்னது செஞ்சதுக்கு இன்ன பரிசு. ஒருத்தனை தண்டிக்கிறோம் என்று சொன்னால் இன்ன தப்பு செஞ்சதுக்கு இன்ன தண்டனை அப்படி சொல்லணும். சும்மா திடீர்னு ஒரு போலீஸ்காரர் உங்களை தூக்கிட்டு போய் உனக்கு தூக்கு தண்டனைங்கிறாரு, என்னத்துக்கு? தூக்கு தண்டனை தான் போடுவேன் அப்படி சொல்ல முடியுமா? காரணத்தை சொல்லு, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லு, அதை நிரூபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய மக்களில் முஸ்லீமை விட்டுருங்க, இந்துக்களில் உள்ள மக்களை எடுத்துக்கிடுவோம். நீங்கள்லாம் நேற்று என்ன போன பிறவில் என்னவா இருந்தீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை. நமக்கே தெரியாமல் கொடுக்கறதுக்கு பேர் வாய்ப்பா? அப்போ என்ன வாய்ப்பு நசமாக தர்றதா இருந்தால் என்னது? 10ஆம் கிளாஸ் பரீட்சையில் ஒருத்தன் தோல்வி அடைஞ்சிட்டான், அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவனுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே ஃபெயில் ஆகணும், அதுன்னு இப்போ பாஸ் ஆகணும்னு தெரியும். நீங்கள் எதில் ஃபெயில் ஆனீங்க? நீங்கள் இன்னொரு பிறவியாக இருந்தீங்கன்னு சொன்னால் முதல் பிறவியில் நீங்கள் என்ன அநியாயம் பண்ணுனீங்க? நினச்சி பாருங்கள். யாருக்கா யாபம் வருதா? போன பிறகு நம்ம அந்த பண்ணோம், இந்த அவனை அடித்தோம், இவனை ஏதாவது யாபம் இருக்குதா? கற்பனையாக நம்ம நினைக்கிறோமே தவிர நம்மளுக்கு ஒரு பிறவியில் செஞ்சதுக்காக கடவுள் நமக்கு சான்ஸ் தர்றாருன்னு சொன்னால் அதை யாபத்துக்கு கொண்டு வருவார் கடவுள். யாருக்காவது யாபம் இருக்குதா? நம்ம என்னவா இருந்தோன்னே தெரியல, நம்மளா நினச்சிக்கிறோம். எதுக்காக இது சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான், ஒரு ஏழையாக இருக்கிறான், அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, அதுக்காக வேண்டி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவன் ஏன் பணக்காரனாக இருக்கிறான்னு கேட்டால் ஒரு காரணம் சொல்லு. என்ன காரணம்? முந்தின பிறவியில் நல்ல காரியம் செஞ்சுருப்பான், அதுக்காக பணக்காரனாக இருக்கிறான். இவன் ஏன் கஷ்டப்படுறான்? ஒரு காரணம் சொல்லணும். முந்தின பேர் அநியாயம் பண்ணியிருப்பான், இவன் நிறைய பேருக்கு மோசடி பண்ணியிருப்பான், அதுக்காக வேண்டி இப்போ கஷ்டப்படுறான்னு. இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற காரியத்துக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக வேண்டி சரியான காரணத்தை சொல்றதுக்கு தெரியாம இப்படி ஒரு பொய் காரணத்தை அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டாங்க. கண்ணு நினைச்சிட்டாங்க இதுதான் காரணம், இதானு தவிர நம்ம என்ன கேட்குறோம்? போன பிறவியில் நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேங்க. நான் போன பிறவியில் என்ன செஞ்சேன்? கோடீஸ்வரன் ஆகுறது எனக்கு தெரியலையே. அப்போ என்ன செஞ்சேன்னு தெரிஞ்சாதானே அடுத்தவன் அது மாதிரி செய்வான். அவனவன் செய்ததை யாபகப்படுத்தினா தான் கரெக்டாக நடப்பான். அவனுக்கே தெரியலன்னா கரெக்டாக நடப்பானா? அப்போ பரீட்சை எழுதுற ஒப்பிட்டுலாம் இந்த உதாரணம் பொருந்த மாட்டேங்குது.
பரீட்சை எழுதுறவனுக்கு நம்ம இந்த பாடத்தில் கோட்டை விட்டோம், இந்த கேள்விக்கு தப்பா பதில் எழுதிட்டோம், அது மாதிரி நம்ம இப்ப செஞ்சிடக்கூடாது, எந்த மிஸ்டேக் விட்டோமோ அதை கரெக்ட் பண்ணணும்லாம் திருந்துறதுக்கு அவன் நினைச்சு தானே 2வது பரீட்சை எழுதுனான். அது மாதிரி நீங்க எழுதிட்டு இருக்கிறீங்களா? யாராவது போன பிறவில இன்னதெல்லாம் மிஸ்டேக் விட்டோம்னு சொல்ல லிஸ்ட் போட்டு யாராவது சொல்ல இயலுமா? ஒரு ஆளுக்கு உலகத்தில் சொல்ல இயலுமா? ஒன்றுமே. அப்ப இல்லாத ஒன்றை நம்ம என்ன செய்யறோம்? இருக்கிறதாக நம்மளா கற்பனையாக நினைக்கிறோம். அப்ப இதுலயும் அடிபடுது. முதல்ல மக்கள் தொகையுடைய வித்தியாசம் பெருகி கொண்டே போவதை வச்சு பார்த்தாலும் மறுபிறவிங்கிறது ஒன்று கிடையாது. முடிஞ்ச அவ்வளவுதான். பிறந்திருக்கிறமே இந்த ஒரு பிறவி தான், மண்டையை போட்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது நல்லா தெரிகிறது. 2வது என்ன, போன பிறவின்னு சொல்லி யாருக்குமே யாவும் வர மாட்டேங்குது. போன பிறவி என்ன செஞ்சோன்னு சொல்லி ஒரே ஒரு நபருக்காவது நான் சென்ற பிறவியில இன்னார அடித்தேன், இத்தனை பேரை கொலை பண்ணுனேன் அப்படின்னு யாருக்காவது யாவும் வருதா? யாவும் வர மாட்டேங்குது. அப்போ இன்னும் சொல்ல போனால் அப்படி யாவும் வந்துச்சுன்னு சொன்னால், போன பிறவியில் புண்ணியம் செஞ்சான்ல ஒருத்தன், அதுக்காகத்தானே இந்த பிறவியில் பணக்காரனாக இருக்கிறான். அவன் இந்த பிறவியில் ரொம்ப நல்ல உணவு நடக்கணும். போன பிறவியில் நம்ம புண்ணியம் செஞ்சதுனால பணக்காரனாக இருந்திருக்கிறோம், அப்போ இன்னும் நல்லவனா நடந்தால் தான் அடுத்து நல்ல அப்படி நினைக்காம மறைய தப்பு செய்கிறான். ஃபெயில் ஆகல வாய்ப்பு கொடுத்து ஃபெயில் ஆக்குறதுக்கு பேர் வாய்ப்பா? பாஸ் ஆக்குறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த பணக்காரனாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் பணத்தை வச்சு என்னென்ன பண்ணுவோம் அம்புட்டு பண்ணுறான். நம்ம தான் சொல்லிக்கிறோம் போன பேர் நல்லா இருந்தான்னு சொல்லிக்கிறோம், அவன் என்ன நினைக்கிறான்? எல்லா அக்கிரமத்தை நான் பண்ணுவேங்கிறான். அப்போ இந்த வாய்ப்பு கொடுத்தது அவனை திருந்துறதுக்கு உதவுனுச்சா அவனுக்கு பள்ளத்தில் தள்ளுறதுக்கு உதவுதா? இது வாய்ப்பாக தெரியலை. சரி, அப்போ அந்த கேள்விக்கு என்ன விட? அது ஒரு முக்கியமான என்ன கேள்வி கேட்குறாரு. ஒருத்தன் ஏன் வசதியாக இருக்கிறான், சில பேர் ஏன் ஏழையாக இருக்கிறாங்க, சில பேர் ஏன் செல்வாக்கூட இருக்கிறாங்க, சில பேர் ஏன் செல்வாக்கு இல்லாமல் கேவலமாக இருக்கிறாங்க, சில பேருக்கு மதிப்பு மரியாதை இருக்குது, சில பேருக்கு இல்லை, சில பேர் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, சில பேர் நோயாளியாக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் முன்னாடி பிறவியில் ஏதாவது செஞ்சால் தானே இப்படிலாம் வர முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறாங்க. ஆனால் மறுபிறவி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. அப்போ வேறு விடையத்தான் தேடணுக்கு. ஏன் பணக்காரனாக இருக்கிறான் ஏழையாக இருக்கிறாங்கிறதுக்கு மறுபிறவிங்கிறது 2 அடிப்படையிலையும் அடிபட்டு போய்விட்டது. அப்போ வேறு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் மனிதன் மட்டும்தான் சமூக பிராணியாக இருக்கிறான். ஆடு மாடு கழுத குதிரை எல்லாம் அது சமூகமாக இருக்க வேண்டிய தேவையில்லை, அது பாட்டு தனியாக வாழ்ந்து கொள்ளும். ஏன்னா அதுக்கு வீடு தேவையில்லை, அதுக்கு வாசல் தேவையில்லை, சேமிப்பு தேவையில்லை, மாமா மச்சான் மருமங்கிற இந்த ரிலேஷன்ஷிப்லாம் தேவையில்லை, வரதட்சணை கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது இப்படிலாம் நிறைய மேட்டர் இருக்கிறதுனால ஆடு மாடுகள் மாதிரி மனுஷன் வாழ முடியாது. மனிதன் எப்படி வாழ்கிறான்? ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து தான் வாழ இயலும், தனியாக ஒருத்தனுக்கு வாழ இயலாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக சோசியல் அனிமல்னு அவனுக்கு பேர். சமூகமாகத்தான் வாழ முடியுமே தவிர தனித்து வாழ முடியாது. சமூகமாக வாழ்வதாக இருந்தால் உங்களை நான் சார்ந்திருக்க வேண்டும், என்னை நீங்கள் சார்ந்திருக்க வேண்டும், ஒவ்வொருத்தரும் அடுத்தவரை சார்ந்து இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த சமூகம் உண்டாக முடியும். யாருடைய தயவும் யாருக்கும் தேவையில்லைன்னா சமூகம் உண்டாகாது. நானே வாழ்ந்து கொள்ள நீங்கள் எதுக்கு? நானே என்னுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செஞ்சுக்கிறேன் என்று சொன்னால் உங்களோட இதுக்கு நான் சேர்ந்து வாழ, நீங்கள் என்னோட சேர்ந்து வாழணும். மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய பிராணியாக இருக்கிற காரணத்தினால் சேர்ந்து வாழ்வதற்கு என்ன இருக்கணும்னு கேட்டால் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் குறை இருக்கணும். எல்லாரும் 100% நிறைவாக இருக்கக்கூடாது. குறைய இருந்தால் தான் அந்த குறைக்காக வேண்டி உங்களை நான் சார்ந்திருக்க வேண்டி வரும். எனக்கே எல்லாம் நிறைவாக இருந்துச்சுன்னா நான் உங்கள் தயவு எனக்கு என்னத்துக்கு? உங்களுக்கு எல்லாம் நிறைவாக இருந்தால் ஏன் தயவு உங்களுக்கு என்னத்துக்கு? அப்போ இறைவன் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், கடவுள் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எல்லாரும் சார்ந்து வாழ்றதா இருந்தால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான குறைய வைக்கிறார். ஒருத்தருக்கு பணத்தை நிறைய கொடுத்துட்டாருன்னு வைங்க, அவருக்கு எல்லா பாக்கியமும் கடவுள் கொடுத்துட்டாரு நீங்கள் நினச்சிடக்கூடாது. பணத்தை கொடுத்துருப்பாரு, நிம்மதியை எடுத்திருப்பாரு. பணத்தை கொடுத்துருப்பாரு, நோயையும் சேர்த்து கொடுத்துருப்பாரு. பணத்தை கொடுத்துருப்பாரு, புள்ளை இல்லாமல் ஆக்கியிருப்பாரு. பணத்தை கொடுத்துருப்பாரு, பொண்டாட்டி இல்லாமல் ஆக்கியிருப்பாரு. பணத்தை கொடுத்துருப்பாரு, அவருடைய பிள்ளைகள்னால் அவருடைய பேர் கிடக்கூடியதாக ஏதாவது குறை இருக்கும். பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் அவருக்கு குறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரே மாதிரி குறையை எல்லாத்துக்கும் கொடுக்காம உங்களுக்கு பணம் இல்லாத குறை, உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாத குறை, உங்களுக்கு ஊனம்ங்கிற குறை, உங்களுக்கு கவலைங்கிற குறை, உங்களுக்கு புள்ளக்குட்டி இல்லைங்கிற குறை, இப்படின்னு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குறையை கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சமமாக தான் இருக்கிறோம். எல்லாரும் 90% நிறைவாகவும் 10% குறைவாகவும் இருக்கிறோம்.
100% பாக்கியம் பெற்ற மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுக்குமே 90 விஷயங்கள் நிறைவாக இருக்கு, 10 குறை இருக்கும். எத்தனையோ கோடீஸ்வரன் வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க, அவன் வீட்டில் வகை வகையாக பிரியாணிலாம் சமைக்குவாங்க. டாக்டர் வந்து திங்கக்கூடாதுவார், வேலைக்காரனும் கொடுப்பாங்க சாப்பிடுவான். அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவன் போட்டு வெட்டுவான். இவர் என்ன செய்யக்கூடாது, நீ கேழ்வரகு ரொட்டி தான் சாப்பிடணும், நீ எண்ணெய் சேர்க்கக்கூடாது, கொழுப்பு சேர்க்கக்கூடாது, சீனி சேர்க்கக்கூடாது, அரிசி சேர்க்கக்கூடாது, உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது, தக்காளி சேர்க்கக்கூடாது. அப்புறம் என்ன திங்கிறதுன்னு, இதுதான் டேஸ்ட்டாக உள்ளது. அப்போ டேஸ்ட்டாக உள்ள ஒன்றையும் திங்காதுன்னு சொல்லிவிட்டு, அப்போ இது குறையா இல்லையா? நீங்கள் காசு கொடுத்தது பெருசாக நினைக்கிறீங்க. காசை கொடுத்த கடவுள் அதுக்கு ஈக்குவலாக வேற ஒன்று குறைச்சி விட்டார். ஏன் இப்படி பண்ணினார்னு கேட்டால், இந்த குறையினால அடுத்தவன் தயவு எனக்கு தேவை. இப்போ எல்லாருக்கும் கோடி, எல்லாரும் நம்ம அத்தனை வருஷம் கோடி ரூபா இருக்குது. எங்கள் வீட்டு வயலுக்கு வேலைக்கு உங்களை கூப்பிட்றேன், நான் ஏன்டா உன் வயலுக்கு வரணும், ஏன்ட்டையும் கோடி ரூபா இருக்குல்லடா அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுவீங்க. அப்போ என் வயலை நான் தான் உழணும், நான் தான் நாற்று நடணும், நான் தான் களை எடுக்கணும், நான் தான் அறுவடை செய்யணும், எல்லாமே நான் தான் செய்யணும்னா நான் தான் அந்த நெல் அரிசியாக்கணும், நான் தான் சமைக்கணும். இதில் முடியுமா? அப்போ எனக்கு இந்த சட்டை தேவை இருக்குன்னு என்ன செய்யணும், நான் தான் பருத்தியை விதைக்கணும், நான் தான் அதை பஞ்சை எடுக்கணும், நான் தான் அதை நூலை ஆக்கணும், நான் தான் வீட்டில் உட்காந்து நெய்யணும், நான் தான் அதை வெட்டணும், நான் தான் ஏன் உங்களை கூட மாட்டேன்றீங்களா? எல்லாம் சமமாக இருக்கிறோமா? எல்லாம் சமமாக இருந்தால் உலகம் இயங்குமா? அதுக்காக வேண்டி கடவுள் பெரிய ஜீனியஸ், கடவுள் பயங்கரமான அறிவாளி. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகம் இயங்குறதா இருந்தால் ஒவ்வொரு வயலுக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தை எடு, எல்லாருக்கும் 100 கொடுக்காத, எல்லாத்துக்கும் 10 என்ன செஞ்சு குறைச்சி விட்ரு. அப்போ என்ன செய்வான் இவன், இந்த 10% இந்த குறையை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேர் பொழப்பு நடத்துவான். நிறைய பேர் கண்ணு தெரியலன்னு வைங்க, இந்த கண்ணை வச்சுக்கிட்டு கண் டாக்டர்கள் பொழப்பு நடத்துவான், அதுக்கு மருந்து தயாரிக்கிறவன் பொழப்பு நடத்திக்கிடுவான், ஆப்ரேஷனுக்கு சாதனங்கள் தயாரிக்கிறவன் அந்த கருவிகளை அந்த கண்ணு இல்லைங்கிற ஒரு ஊனத்தை வைத்து 1 கோடி பேர் வாழ்றான் உலகத்தில். கண்ணு எல்லாருக்கும் கண்ணு தெரிஞ்சா இந்த 1 கோடி பேர் என்ன செத்து போயிடுவானே? வயிற்று வலி, தலைவலி, காய்ச்சல் நோயின்னு சில பேருக்கு இருக்கு. இது இருக்குனால டாக்டர்லாம் வாழ முடியுது. அப்போ ஒவ்வொரு வகையான குறைபாடுகளை கொடுத்து அந்த குறைபாடுகள் நமக்கு சோறு போடுது. உங்கள்கிட்ட இருக்கிற வயிற்று வலி, நான் டாக்டராக இருந்தால் எனக்கு சோறு போடுது. உங்கள்கிட்ட உள்ள ஒரு பலவீனம் எனக்கு சோறு போடுது. உங்கள்கிட்ட என்கிட்ட உள்ள உழைப்பு திறன் சோறு போடுகிறது. இப்படி எல்லா வகை. இதனால தான் கூட குறைய இருக்கே தவிர முற்பிறவியினால் ஏற்பட்ட விளைவுலாம் ஒன்றும் கிடையாது. முற்பிறவினா ஒன்றும் கிடையாது. இந்த உலகம் சீராக இயங்குவதற்கு எல்லாருக்கும் கொஞ்சம் குறை நிறைய கலந்து, ஒரே குறை எல்லாத்துக்கும் கொடுத்துடக்கூடாது. எல்லாரையும் கோடீஸ்வரன் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாரையும் பிச்சைக்காரன் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் குருட்டு பயில் ஆக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும், எல்லாத்தையும் நொண்டி மூடமாக்கினாலும் உலகம் அழிஞ்சு போயிடும். ஒருத்தனுக்கு கை நொண்டி, ஒருத்தனுக்கு கால் நொண்டி, ஒருத்தனுக்கு கண்ணு இல்லை, ஒருத்தனுக்கு ஊமை, ஒருத்தனுக்கு செவிடு, ஒருத்தனுக்கு அப்படி ஒன்றும் வெரைட்டியாக இருக்கணும். இப்படி வெரைட்டியான குறைபாடுகளை ஏற்படுத்தினால்தான் இந்த உலகம் சீராக இயங்கும். இவ்வளவுதான். இது பெரிய தத்துவம்லாம் கிடையாது. இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கே மறுபிறவியை தேடிக்கிட்டு அலைகிறீங்க. யாருமே நல்லாவெல்லாம் இல்லை, எல்லாம் சமமாக தானே இருக்கிறோம், எல்லாம் சமமாக இருக்கிறோம். ஒரு குறைக்கு மேலே வேற குறை இருக்குமே தவிர எல்லாருக்கும் 90% நிறை இருக்கிறது. கண்ணு தெரியாத ஒருத்தனா இருப்பான், கிட்னி ஒழுங்காக வேலை செய்யும், நல்ல ஆரோக்கியமாக இருப்பான், கிட்னி போயிருக்கும், எல்லாம் சரியா இருக்கும். கிட்னி வேலை செய்யாது, மிஷினில் வச்சு மூத்திரத்தை வெளியேற்றிட்டு இருப்பாங்க. இது ஒரு வாழ்க்கையா? அவனுக்கு குறையா பச்சா இல்லையா? இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறாரு. இந்த உலகத்தில் கொடுக்குற எதுவும் அவனுடைய நன்மை தீமைக்கு அடிப்படையில் கொடுக்கறது இல்லை. நீங்கள் பார்க்கலாம், கடவுள் இல்லைங்கிறவனும் பணக்காரன் இருக்கான்ல, முஸ்லீமும் பணக்காரன் இருக்கான்ல, கிறிஸ்துவர்லையும் பணக்காரன் இருக்கிறான்ல, இந்துக்களையும் பணக்காரன் இருக்கிறான்ல, பௌத்தர்லையும் இருக்கிறான்ல. அவன் நன்மை கொடுக்குறதா இருந்தால் அவன் எல்லாருக்கும் இப்படி கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் கிடைக்குத நன்மை தீமைங்கிற அடிப்படையில் இந்த உலகத்தில் எதுவும் கொடுக்கப்படுவது இல்லை. கெட்டவனுக்கும் நிறைய பாக்கியங்கள் இருக்கிற மாதிரி தெரியும், நல்லவன் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் தெரியும். அதெல்லாம் அவனுடைய நன்மைக்காகவோ தீமைக்காகவோ கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், இதில் நீ கஷ்டப்பட்டாலும் வசதியாக இருந்தாலும் ஒழுங்காக நடக்கிறியான்னு நான் பார்ப்பேன். ஒழுங்காக நடந்தால் ஒரு பரிசு உனக்கு தருவேன், ஒழுங்காக நடக்கிறேன்டா உன்னை தண்டிப்பேன். எப்போ பரிசு தருவேன்? இந்த உலகத்தை எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிச்சு விட்டு திரும்ப எல்லாரையும் உயிராக்குவேன். அந்த உயிருக்கு பிறகு அழிவு கிடையாது. அது மறுமை, மறுபிறவி அல்ல, மறுமை என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ எல்லாரையும் உலகத்தில் அழிச்சு விட்டு இந்த உலகத்தில் நேர்மையாக நடந்தீங்களா, ஒழுக்கமாக நடந்தீங்களா, இந்த பரிசு வச்சுக்கிறங்க.
இந்த உலகத்தில் ஒழுங்காக நடக்கலையா நரகத்தில் போய் தண்டனை அனுபவி, இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அதனால இதுதான் அறிவுக்கு ஏற்றதா, இது ஒழுங்காக நடப்ப. இப்போ லஞ்சம் வாங்குறது பயப்படுவோம், திருட பயப்படுவோம், மோசடி பண்ணுறதுக்கு பயப்படுவோம். ஏன் பயப்படுறோம்? கடவுள் பார்த்துட்டு இருக்கிறாரு, எல்லாம் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, நம்ம செத்த பிறகு திரும்ப உயிர்ப்பிப்பாரு, அவர் முன்னாடி பதில் சொல்லணும் அப்படின்னு இருந்தால் நம்ம ஒழுங்காக நடப்போம். அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆன்சர்.